சீவர்டுன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு டவுனில் தான். மேலே கிச்சன் ஐடு முதல் கொண்டு வச்சுருக்கேன். வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நான் நிற்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி இன் அலாஸ்கா. சீவர்டுன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு டவுனில் தான் இருக்கும். இந்த சீவர்டு வந்து ஒரு சைலண்டான ஊருன்னு சொல்லலாம். ரொம்ப நம்ம நியூயார்க் மாதிரியெல்லாம் கலகலன்னெல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே ஸ்பெஷாலிட்டி வந்து நேச்சுரல் பியூட்டி. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஊர். இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாகியாக இருக்குது, அதனால என் பின்னாடி வந்து பெருசாக எதுவும் தெரியல. ஆனால் நான் இந்த ஃபாக் கிளியர் ஆனதுக்கப்புறம் இந்த வியூ வந்து டெஃபினெட்லி போடுறேன். இதுக்கு பின்னாடி வந்து ஆக்சுவலி கிளேஷியர்ஸ் இருக்குது. இந்த தண்ணிக்கு அப்படியே பேக் சைடில் கிளேஷியர்ஸ் இருக்குது. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஹார்பர் இருக்குது. ஹார்பரில் வந்து ஃபேமஸ் க்ரூஸ் ஃப்ரம் சியாட்டல் டு அலாஸ்கா வந்து இங்கே தான் வரும். ஸோ ஸோ அதுதான் இங்கே வந்து க்ரூஸ் இருக்குது. அப்புறம் நிறைய டைனிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைனிங் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த ஊர். ஆனால் ஒர்த்து. என்னென்னா ஃப்ரெஷ் சீ ஃபுட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா சால்மன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அலாஸ்கன் சால்மன், வைல்டு சால்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது வந்து இங்கே நிறையவே கிடைக்கும். இங்கே டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பீப்புள் தான் இருக்காங்க. அதனால ஒரு சின்ன டவுன், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டவுன். வைல்டு லைஃப் பார்க்கணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டினேஷன். வெயில்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெயில்ஸ் வந்து ஒரு போட் டூர் எடுத்து போனால் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ வைல்டு லைஃப்பை தவிர அந்த நேச்சுரல் பியூட்டி, கிளேஷியர்ஸ் உடஞ்சி விழுறது, அது வந்து கேல்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ரேரான சைட்டு. நம்ம வந்து ஒரு போட் டூர் போனப்போ அது பார்க்க முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி லக்கியாக இருந்தால் தான் அந்த மாதிரி சைட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீவர்ட் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு வாக் போகலாம். இங்கே வந்து ஒரு ட்ரெயில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2 மைலுக்கு ஒரு ட்ரெயில். இந்த வாட்டர் ஃப்ரண்ட் சைட்லேயே வாட்டர் ஃப்ரண்ட் பார்க், சீவர்ட் வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு வாக் போயிட்டு அப்படியே இந்த டூரை வந்து கண்டினியூ பண்ணலாம். மிஸ்ட் கிளியர் ஆகுறதுக்கு மோர் தென் ஹாஃப் அ டே ஆச்சு. ஸோ நாங்கள் வெளியே போய் சுற்றிட்டு வரப்போ கம்ப்ளீட்டாக மிஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் சீனுன்றது இந்த ஒரு க்ரூஸோட வியூ தான். அவ்வளோ பிரம்மாண்டமான க்ரூஸ். ப்ராபப்ளி டு சியாட்டலாக இருக்கலாம், எக்ஸாக்ட்லி எங்கன்னு தெரியல. நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு வரப்போ கிடைக்கிற ஃபர்ஸ்ட் வியூவே வந்து இவ்வளோ அழகாக இருந்தால், அண்ட் மோர் தேன் தேட் நம்மளோட ரூமுமே இந்த வியூவில் இருந்தால் அது வந்து எவ்வளவு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து சீவர்ட் ஃப்ரெண்ட் ஷோ பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். இது ஹோட்டல் என்று சொல்கிறத விட இது ஒரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ரூமையும் வந்து அவங்க ஹோட்டல் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க வித் கிச்சனட். அதுதான் ஸ்பெஷாலிட்டி. நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் தான் எடுத்திருந்தோம். மற்ற ரூம்ஸ் பற்றி எனக்கு தெரியல, ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே இன் சீவர்ட். ஹைலி ரெக்கமெண்டட். இவங்க வந்து 1 டேக்கு ஐ பிலீவ் $280 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒர்த்து. 4 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். 2 குவீன் பெட், க்ளோஸ் டு குவீன் பெட், ஆமாம் குவீன் பெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது குவீன் பெட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குவீன் பெட் கொடுத்துருக்காங்க. 4 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து குவிக்காக இந்த ரூம் டூரை வந்து காட்டிடுறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த வீடு ஆர் இந்த ஹோட்டல். ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிச்சனட்டு வந்து அட்டாச்சாக இருக்குது. அண்ட் அவங்க வந்து பேசிக்கான குக்கிங் ஸ்டப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லா ஹோட்டல்லையும் இந்த டீ, காஃபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இவங்க குக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வீட்டில் என்னென்ன ஸ்டாக் பண்ணுவோம், அமெரிக்கன் ஃபுட்ஸ் வந்து வீட்டில் என்னென்ன வந்து ஒரு அமெரிக்கன் வீட்டில் வந்து ஸ்டாக் பண்ணுவாங்களோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலி இந்த ரூமில் வந்து லிமிட்டடாக தான் ஸ்டாக் வச்சுருக்காங்க. இவங்களோட இன்னொரு கிச்சனட், மெயின் கிச்சனட் வந்து அப்ஸ்டேர்ஸில் இருக்குது. அங்கே வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே இருக்கும். வெங்காயம், தக்காளி, பாஸ்தா, சீஸு, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சீஸு, எக்கு,
ஸோ நீங்களே எடுத்து பொட்டேட்டோ நீங்களே எடுத்து நீங்களே சமைச்சு குக் பண்ணிக்கலாம். ஈவன் ஆரிகானோ மொதற்கு வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கோங்க. லிட்ரலி வந்து அவங்க யூஸ் பண்ணுற கிச்சனை கெஸ்ட்டுக்குமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு ஹோட்டல். நெக்ஸ்ட் டைம் போகிறதா இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவோம். ப்ளஸ் இவங்க வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்களே குக் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் வேஃபிள்ஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து குக் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை நமக்கு தனியாக செப்பரேட்டாக குக் பண்ணணும்னா நம்மளோட சாய்ஸ், அது நம்ம பண்ணிக்கலாம். Domestic violence. அலாஸ்கா ஃபேமஸ் ஃபார் சீ ஃபுட்ஸ்ன்றதுனால நாங்கள் மோஸ்ட்லி வந்து சீ ஃபுட்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி வந்து நாங்கள் சீ ஃபுட்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். கிராப் கேக், ப்ரான்ஸ், சால்மன், ஹாலிபட், இந்த 3 ஐட்டமே தான் ரிப்பீட் மோடில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சால்மன் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் ஹையர் சைடு தான். சால்மனுக்கு வந்து ஐ பிலீவ் $38 ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அங்கே மொரலாஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அவங்களுக்கு சீசன் வந்து இதுதான், சம்மர் தான் அவங்களோட ப்ராப்பர் சீசன். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறது தான். அதனால் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தது. அப்படி இல்லை, ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பட்ஜெட்டில் போனோன்னா தாராளமாக நான் இப்போ காட்டின ரூமில் நம்மளே எல்லாமே குக் பண்ணிக்கலாம். எதுவுமே நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கூட இல்லை, எல்லாமே அங்கேயே இருக்கும். நாங்கள் சீவர்டில் 2 nights and 3 days வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இதுவே போதுமானது சீவர்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் 1 day வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்களே குக் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா சீக்கிரமாக வந்து நாங்கள் ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டிக்கு போகணுன்றதுக்காக நாங்களே குக் பண்ணி சாப்பிட்டோம். இன்னொரு நாள் வந்து இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் நாங்கள் குக் பண்ண மார்னிங். வீட்டிலேருந்து வந்து நாங்கள் ஒரு மிக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ மிக்ஸ் வச்சுட்டு, ரைஸ் வச்சுட்டு, எக்கை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சை வந்து நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா வைல்ட் லைஃப் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு க்ரூஸ் போக போகிறோம். அந்த க்ரூஸில் அவங்க பர்கர் மட்டும்தான் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த பர்கர்லேயும் ரொம்ப சாய்ஸ் கம்மி தான். 3 டைப் ஆஃப் பர்கர் மட்டும்தான் வச்சுருக்காங்க: வெஜ், டர்க்கி அண்ட் பீஃப். இதில் டர்க்கி அண்ட் பீஃப் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். பட் ஸ்டில் ஒரு டர்க்கி அண்ட் ஒரு வெஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால சேஃபர் சைடுக்கு வந்து ஓகே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அன்னைக்கு வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம். 30 minutes வெரி மினிமல் குக்கிங். இதில் நூடுல்ஸ் பேக்கெட் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போனது. மற்ற எல்லாமே அங்கே இருந்த ஸ்டப்ஸ் தான். அந்த எக் ஆகட்டும், இல்லை அந்த மசாலாஸ், அதாவது சில்லி, இந்த மசாலாஸ், ஆயில், இதெல்லாமே ஆகட்டும், எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணது. நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. அண்ட் நம்ம ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு அம்யூனிட்டிஸ் கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஏதாவது நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணுன்ற ஒரு டெம்டேஷன் இருக்கும். இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கேஃபிடேரியா ஆர் கிச்சனட், இது வந்து இன்னும் செம வியூவில் இருக்கும். இன்னுமே வந்து ரொம்ப நல்ல வியூவில் இருக்கும். இது வந்து 3 ஃப்ளோர். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த 3 floors கம்ப்ளீட்டாக வந்து அந்த அலாஸ்கன் ரேஞ்ச், அந்த கிளேஷியர்ஸை ஃபேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ஏரியாவுக்கு போனோம். ஃபிஷ்ஷிங் ஏரியான்னு சொல்கிறத விட ஃபிஷ்ஷிங் பண்ணி பிடிச்சிட்டு வர ஃபிஷ்ஷஸை வந்து இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டாக்கரில் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. எது வந்து பெரிய ஃபிஷ், அது வந்து இவங்களோட ஒரு கல்ச்சர் மாதிரி. ஒவ்வொரு போட்லேருந்தும் அவங்க பிடிச்சிட்டு வந்த அன்னைக்கான அச்சீவ்மெண்ட்ஸை அவங்க டிஸ்பிளே பண்ணி பிக்சரைஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு க்ளீன் பண்ணி சேல் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் அந்த ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணுறதுக்கும் ஏதாவது பிளான் பண்ணிட்டு போயிருப்போம். ஆனால் எங்களுக்கு அது தெரியாததுனால டைமிங்ஸும் பெருசாக செட் ஆகலை. அதனால் இதை வந்து வியூ பண்ணிட்டு, ஸோ இதுதான் அந்த டாக்கர். இந்த டாக்கரில் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. அண்ட் சில பேர் இங்கேருந்தே ஏலம் எடுக்கிறாங்க. இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த டாக்கரில் இந்த மாதிரி தொங்க போட்டுட்டு இருக்கிறப்பவே வந்து ஏலத்தில் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் அப்படி இல்லை, கொஞ்சம் நம்மளோட யூஸுக்கு சின்ன பீசஸாக வேணும்னா கூட பக்கத்துலேயே வந்து அவங்க சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் அது முடிச்சுட்டு எகெயின் செகண்ட் டே டின்னர்.
Because they literally had to fillet it because it came on the trucks. There you go. And the fish and chips. There you go. All right, are we doing okay on drinks right now? Yes. All right, guys, I'll check back. Thank you. பேக் டு ஹோட்டல் வந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எகெயின் மிஸ்ட் இருந்தது. ஸோ இந்த மிஸ்ட் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருந்தது. அது வந்து எந்த அலர்ட்டும் இல்லை, பட் ஸ்டில் ஆன் அண்ட் ஆஃபில் இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அது வந்து சேம் பில்டிங்கில் கிடையாது, பக்கத்தில் ஒரு 2-3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இன்னொரு கம்யூனிட்டி இவங்களுக்கு இருக்குது. அதையுமே இவங்க ஹோட்டலாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து அவங்களோட கிச்சன் மாதிரி தான். அந்த கிச்சன்லேயே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட கேட்குறாங்க எது வேணும், என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சீவேர்டோட வைல்ட் லைஃப்பை பார்க்க போகிறோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வைல்ட் லைஃப். ஆமாம், ஒரு சின்ன ஒரு ஃபெரியில் வந்துட்டு நம்ம 8.5 hours வந்து கடலுக்குள்ளே போய் வெயில்ஸ் அண்ட் என்னென்ன பார்க்க முடியுமோ, கிளேஷியர் கேல்விங், வெயில்ஸ், சீ ஆட்டர்ஸ், டால்ஃபின்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோட பார்க்கலாம். Until then, thank you for watching.